எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஹனுமான் ஜெயந்தி, அதாவது நம்ம ஆஞ்சநேயரோட பிறந்த நாள் என்று கூறப்படுகிறது நம்ம தமிழகத்திலலாம். இன்று காலையிலிருந்து நாளை காலை வரை ஹனுமான் ஜெயந்தி அனுஷ்டிக்கப்படுகிறது. நம்ம தமிழகத்துல எல்லாமே இன்னைக்கு ஹனுமான் ஜெயந்தி பூஜைகள்லாம் நடக்கிறது. நார்த்ல நாளை விடிய காத்தால தான் அந்த பூஜைகள்லாம் நடக்க போகுது. முடிகிற சமயத்துல அவங்க பூஜைகள் நடக்கிறது. ஹனுமான் ஜெயந்திக்கு அதுமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கிட்ட இருந்து ஆஞ்சநேயரோட உண்மையான நேர்மையான பக்தி. ஆஞ்சநேயர் ராமபிரான், அந்த ராமாங்கிற 2 வார்த்தைகள் பல விஷயங்கள் அடக்கி வச்சிருந்தாரு. அவர் மேல வச்சிருந்த நேர்மையான பக்தி தான். பஞ்சபூதங்களுமே அடக்கி வைத்தவர் தான் ஆஞ்சநேயர். இதுவிலேயே ஒரு வாயு புத்திரன் காற்றை சீதா பிராட்டியை பார்க்க அவர் கடலை தாண்டி சென்று இலங்கையில போய் சந்திச்சதால நீரும் பூமாதேவி ஆகிய சீதா பிராட்டியோட அன்பும் அரவணைப்புமே அவருக்கு மேல இருந்ததால நிலைமை வானத்தில் நீந்தக்கூடிய சக்தி இருந்ததால அவ்வளவு வானமே இலங்கையில தன்னோட வாளுக்கு தீயிட்ட அந்த இலங்கையை கொளுத்திட்டு வந்ததால நெருப்பம். இவ்வாறு பஞ்சபூதங்களையும் அடக்கி வைத்திருந்தவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வீரத்துக்கு பேர் போனவர். ஆஞ்சநேயரை விளையாட்டு வீரர்கள், மல்யுத்த வீரர்கள் இவங்கெல்லாம் வீரம், அதாவது ரொம்ப சோர்ந்து போய் என்னடா இது ஒண்ணுமே முடியல, நம்மளுக்கு அந்த தைரியம் இல்லை, எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களாமே ஆஞ்சநேயரை போய் வேண்டாங்கன்னா அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அவங்களுக்குள்ளார ஆஞ்சநேயர் ஆட்டோமேட்டிக்கா வருவார். இதெல்லாம் கற்பனை என்னோட நிதர்சனமா நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க பேஸ் பண்ணி தான் நான் சொல்றது. இன்று மாலை ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு சென்று பூஜைகள் செய்து அவரை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில கண்டிப்பாக. ஆஞ்சநேயரை சனிக்கிழமை, இன்னைக்குமே சனிக்கிழமை, அவருக்கு உகந்த நாளான சனிக்கிழமையே இன்னைக்கு ஹனுமான் ஜெயந்தி வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். முடிந்தவர்கள் இன்னைக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை வேண்டிட்டு வாங்க. தொடர்ந்து வேண்டினே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடம் 2 முறை வருது. இன்னொரு முறை பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இன்னொரு ஹனுமான் ஜெயந்தியும் வருது. நன்றி, வணக்கம்.